அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். அல்ஹம்துலில்லாஹ் லோடு கிடச்சிச்சு. இதுதான் நம்ம லோடு. எங்கே ஏற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துக்கு எடுத்திருக்கோம். ஸோ வணக்கம் சென்னை. ஸோ ஏர்போர்ட்லேருந்து லோடு ஏற்றியாச்சு, கிளம்பிட்டோம். ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்டே இருக்கிறேன் நான். லைக் வாங்க டீ சாப்பிட நிப்பாட்டியிருக்கேன். வண்டி பார்த்தா தெரியும். ஸோ அப்படியே மசூதியில் நமாஸ் படிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ நமாஸ் படிச்சுட்டு கிளம்பிட்டேன். லைக் இங்கே வந்து மசூதி மாஷால்லா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து லேடிஸ்க்கு கூட வந்து இங்கே தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்குது. பெண்கள் லேடிஸ் வந்து நமாஸ் படிக்கிறதுக்கு லேடிஸ் கூட நமாஸ் படிக்கிறதுக்கு இடம் இருக்குது. தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்குது. யாருன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னாக்கா இங்கே நமாஸ் மிஸ் ஆகிடுச்சினாக்கா இங்கே படிச்சுக்கோங்க. ஒன்றும் லேடிஸ்க்கு கூட இங்கே தனியாக செப்பரேட்டாக ரூம் இருக்குது, நமாஸ் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பப்பாயா வாங்கினேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ வாங்கினேன். ஸோ வீட்டுக்கு வாங்கினேன் அப்பாவுக்கு ஆப்பிள் அப்புறம் மேங்கோ வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். ஸோ நம்ம டீ கடை அங்கே இருக்குது, லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ரெகுலர் டீ கடை. பட் நிப்பாட்ட முடியாது. ஸோ அவுட்ரு போயிட்டு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 8:30 மணி ஆகிடுச்சு டைமு. தோஸ்து வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒயிட் லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட்டோட சுவிட்சு கீழே இருக்குது. ஸோ அந்த சுவிட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை வந்து டேஷ்போர்டு அங்கே ஃபிட்டிங் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு வந்தேன் இப்போ தான் போயிட்டு. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே, ஸோ அதனால் ட்ரிம் பண்ணிவிட்டு வந்தேன். நமாஸ் போகிற வழியில் எங்கன்னா படிக்கணும். ஒயரு ஸ்லீவ் பண்ணி சொருபின் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சுவிட்சு தான் அந்த இதுக்கு. இதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்துல ஃபிட் பண்ணுற மாதிரி பிளானு. கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பழைய சுவிட்சு கழட்டிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயர் இருக்குது. அது என் தம்பி வந்து அந்த சுவிட்சு போய் உக்காடுற மாதிரி கட் பண்ணி எடுத்துன்னு வரதுக்கு போயிருக்கான். ஸோ மன்னிச்சிடுங்க, பிளாக் டேப் காலி ஆகிடுச்சு, அதனால தான் இந்த டேப் அடிச்சிருக்கேன் எமர்ஜென்சிக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பழைய சுவிட்ச் இருந்தது இல்லையா, அந்த சுவிட்சில் வந்து ஹோல் போட்டு இந்த சுவிட்ச் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரிஜினாலிட்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினாலிட்டி ஃபிட்டிங்கு. அண்ட் வந்து ஆன் ஆஃப். 11:30 ஆகிடுச்சு. முண்டியில் காசு போட்டாச்சு, கிளம்பிட்டேன். ஆஃப். ஸோ இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சாப்பிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு துவைச்சி போட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு வண்டியிலே போட்டேன். காஞ்சினே இருக்குது. நான் வந்து சங்கம், அரூர், சேலம், ஈரோடு, சத்தியமங்கலம் இப்படி தான் போகிறேன் ரூட்டு. போலூரோட ரயில்வே பிரிட்ஜ் இது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுங்க. கார் இருந்தாலும் சரி, இல்லை எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுங்க. ஏன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மாதிரி இருக்கும். அந்த இப்போ ரோடு போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், இந்த கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டாண்ட வண்டி தூக்கி போடும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இந்த இடத்துல மட்டும், இந்த ரயில்வே பிரிட்ஜில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஏற்றுங்க. கட்டு மாதிரி தான் இருக்குது, அப்படியே தூக்கி போடும் வண்டி. அதனால தான். முதல்ல ரோடு நல்லா இருந்தது, இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுக்குது இந்த ரோடு. சங்கம் ரீச் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும். இந்த லெஃப்ட்டில் ரெகுலராக போகிறோம் இல்லையா, அந்த ரூட்டில் தான் போகிறேன் நான் இப்போது. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு தர்கா இருக்குது. லைட்டாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர்ற வண்டிங்களோட பிரைட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆப்போசிட்டில் வர்ற பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே லெஃப்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் முதல்ல சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஏதோ டபுள் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே டபுள் ரோடாக என்னன்னு தெரியல. நல்லாயிருக்கும் ஃபுல்லாக டபுள் ரோடு இருந்தால், பட் இருக்காது. இந்த ஹைவே டச் ஆகிற வரைக்கும் இதை ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து நேராக அரூர் போயிட்டு அரூர்லேருந்து சேலம் போகணும். ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான் இது. நான் நிறைய தடவை மோஸ்ட்லி வந்து இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவேன். ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்னாடி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த ரோடு வந்து நல்லாயிருக்கும். நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். ஒரு 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு ஒரு வண்டி வருது ஆப்போசிட்டில், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக மழை பெஞ்சு நின்று இருக்குன்னா என்னன்னு தெரியல. ஃபுல் கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. இங்கே தைலம் மரம்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த தைலம் ஸ்மெல்லு வந்து ரொம்ப அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் வேறு லெவலில் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. கண்ணெல்லாம் அப்படியே எரிச்சலாக இருந்தது, அப்படியே தூக்கம் வர்ற மாதிரியெல்லாம் இருந்தது. இப்போ தான் ரொம்ப நேரம் கழித்து ஒரு லாரி ஒன்று போயிட்டுருக்கு முன்னாடி. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு போல இருக்குது. ஃபுல்லாக சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சீரியல் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே கூட ஏதோ திருவிழா நடந்திருக்கு, பட் இந்த லைட்டெல்லாம் எரியல. அந்த கோயிலோட லைட்டு மட்டும்தான் எரிஞ்சுட்டு இருக்கு. டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன். சங்கத்தில் கடை எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கடை இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் இருந்ததுனால சரி நிப்பாட்டலை. இந்த வழியில் போகும்போது எதனா இருந்தால்
நிப்பாட்டி டீ சாப்பிட்டு போனோம். 250 சம்திங் தான் இருக்குது வெயிட்டு. மழை டைமில் கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. ஏன்னா பிரேக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக்கெல்லாம் கொஞ்சம் நிற்காது மழை டைமில், அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. ரோடு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஹில்ஸ் தான் இது. வண்டியில் பார்த்திங்கனாக்கா அதர் ஸ்டேட்டெல்லாம் போனீங்கனாக்கா, அதர் ஸ்டேட்டுன்னு இல்லை, வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மெயினாக பொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு டேட்டுக்கு வரும், எஃப்சியும் சரி இன்சூரன்ஸும் சரி பொல்யூஷனும் சரி மாறி மாறி வரும். ஸோ அது ஞாபகம் வச்சு அது போட்டுக்கோங்க. வழியில் போயிட்டு மாட்டிக்க வேண்டாம். டைம் எக்ஸாக்டாக 2 மணி ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு அரூரில் போய் நிப்பாட்டி தான் டீ சாப்பிட்ணும். மெட்ரோவில் 1.3, 1.7, 2.0 இந்த வண்டி லைனில் ஓடுது, நான் பார்த்துருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே 9 அடி 10 அடி தான் கேட்குறாங்க. ஸோ படா தோஸில் எல்லாமே ஓடுது. i3 ப்ளஸ்ஸு, i4 எல்லாமே ஓடுது. ஒரு சில இடத்துல i2 கூட பார்த்தேன். i2க்கும் i1க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பழைய தோஸ்து 4 போல்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த புது ஃபேஸ் மட்டும்தான் மாறி இருக்கும். பார்க்குறதுக்கு அட்வான்ஸாக இருக்கும் இந்த வண்டி, அவ்வளோதான். பட்டு பழைய தோஸ்தோட கஸ்டமர்ஸ் நிறைய ஃபேன் பேஸ் நிறைய இருக்கிறனால அந்த வண்டிக்கு, ஸோ அந்த வண்டியும் வருது, படா தோஸ்து லுக்கில் இருக்கிற வண்டியும் வருது. 1.3 கூட டவுட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ இந்த மேக்ஸ்ன்னு சொல்லி ஏதோ ஒரு வண்டி வந்திருக்கு, அந்த வண்டியும் லைனில் நிறைய பார்த்துருக்கேன் நான். மோஸ்ட்லி 1.7, 2.0 ஹெச்டி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வண்டி வந்திருக்குது. இதெல்லாம் குவார்டர் டேக்ஸ் வண்டின்னு நினைக்கிறேன், லைஃப் டேக்ஸ் வண்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், குவார்டர் டேக்ஸா இல்லை லைஃப் டேக்ஸான்னு சொல்லிட்டு. 2.0 குவார்டர் டேக்ஸு, அது ஆல் இண்டியா பர்மிட் போட்டு ஓட்டலாம். பட் i7 1.7 லைஃப் டேக்ஸாக குவார்டர் டேக்ஸான்னு தெரியல. அதுவும் குவார்டர் டேக்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பெரிய கோயில் இருக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அது இந்த ஊர் தான். அது இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அந்த கோயில். நான் நிறைய டைம் காட்டியிருப்பேன் என்னோடய விலாகில். இந்த கோயில் தான் அது. இந்த இடத்துல ஆறு மாதிரி இருக்கும், ஆறு போவோம். ஸோ தண்ணி அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது தண்ணி. அந்த கோயிலோட லைட்டு வெளிச்சத்தில் தெரியுது. என்ன ஷெரீஃபை நைட்லேயே வ்ளாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறீங்க. ஏன்னா லோடு காலையில் சொன்னாங்கனாக்கா மதியானம் இல்லைனா ஈவினிங் தான் லோடே ஏற்றுறாங்க. அதே மாதிரி மறுநாள் நாளைக்கு போய் இறக்கிடுங்க அப்படின்னு வேறு சொல்லிடுறாங்க. நைட்டில் தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது, அதனால தான். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க யாருமே. ஊர் தாண்டி நிப்பாட்டியிருக்கேன் டீ சாப்பிட்றதுக்கு. இங்கே ஆவின் பால். ஸோ டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். வீட்டில் டீ சாப்பிட்டது, அதுக்கப்புறமா நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல் வந்துனே இருந்தேன். ஹீல்ஸ் அண்ட் அரூர்லேருந்து சேலம் போகிற வழியில் ஹீல்ஸ் அண்டை ஃபுல்லாக டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய வண்டி நின்றுன்னு இருக்குது. 2 மணி நேரமாக டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபால் பண்ணி நின்று நிற்கிறோம். என்னண்ணா? ஸோ அண்ணன் ஹெல்ப் பண்ணார். லைக் பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி தான் நான் நிப்பாட்ட வேண்டியது. சரி லாரியெல்லாம் நிற்குது, சின்ன வண்டிங்கெல்லாம் போயிட்டு இருந்தனால ரைட் எடுத்தேன். ரைட் எடுத்த உடனே என்னாச்சுனாக்கா வழியே இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஓரமாக இங்கே நிப்பாட்டிட்டேன் நான். அதுக்கப்புறமா ஒரு காரு போன உடனே நம்ம வண்டி லெஃப்ட்டில் பார்க் பண்ணிட்டேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த பஸ்ஸு இருக்குல்ல, இன்னும் முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாகவே டிராஃபிக்கில் தான் இருக்குது. இந்த ரோடு வேலை செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்ன ஆச்சுனாக்கா, ஒரு வண்டி போகணும், வெயிட் பண்ணி தான் நான் வரணும். 2 பேருமே, இவரும் போயிட்டுருக்காரு, அந்த வண்டியும் வந்துட்டுருக்குது, இந்த வண்டியும் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் பயங்கர டிராஃபிக்காக ஆகிட்டுருக்குது. இப்போது ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த டிராஃபிக்கில் பக்கத்தில் இருக்க டீ கடைங்கள்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாருமே நின்று டீ சாப்பிட்டுக்கிறாங்க. பஸ்ஸில் காரில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே வராங்க. ஸோ எல்லாருமே டீ சாப்பிட்டுருக்குறாங்க. டைம் பார்த்திங்கன்னா 5:20 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இங்கே தான் நின்றுக்கிறேன். ஃபுல்லாக போலீஸ்காரங்க அண்ணனுங்கெல்லாம் நைட்லேருந்து நின்றுக்கிறாங்களாம், டிராஃபிக் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாப்பி மார்னிங் அனைவருக்கும். தோஸ்து சேலம் தாண்டி பைபாஸ் டச் பண்ணிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 6:40 ஆகிடுச்சு. தூக்கமாக வருது லைட்டாக.
கண்ணெல்லாம் எரியுது. 2.5 மணி நேரம் டிராஃபிக். அது 2.5 மணி நேரத்தில் இந்நேரத்துக்கு நம்ம பாயிண்ட்டுக்கே போயிட்டு இருந்துருக்கலாம். பாயிண்டில் போய் நிப்பாட்டி ரெஸ்ட்டாவது எடுத்துருந்துருக்கலாம். லொக்கேஷனுக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது. 110 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் எங்கன்னா நிப்பாட்டி டீ சாப்பிட்ணும். முடியல, தூக்கம் தள்ளுது பயங்கரமாக. சங்கிகிரி தாண்டி நிப்பாட்டினேன். டோல் தாண்டி இங்கே டீ கடையில் நிப்பாட்டினேன். ஸோ டீ சூப்பராக இருக்குது. டிஃபன் கூட இருக்குங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாம் கூட இருக்குது. தோஸ்து டீசல் காலி ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் டீசல் போட்டேன் 1000 ரூபாய்க்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேலத்தில் டிராஃபிக்கில் மாட்டினதுலேயே வந்து ஃபுல் கியர் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணது. ஸோ ஹோட்டல் தாண்டின உடனே இந்த பாரத் பெட்ரோல் பங்க் வந்துச்சு. பாருண்ணா, பாரத் பெட்ரோல் பங்க் வந்துச்சு. ஸோ அங்கேயே நிப்பாட்டி டீசலை போட்டேன். பிரிட்ஜாண்ட இருக்கிறோம். ஸோ தண்ணியே இல்லை, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. லொக்கேஷன் 60 கிலோமீட்டர் காமிக்குது. தோஸ்து சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் இந்த டேம் பார்த்தேன். இது டேம் வந்து பேர் தெரியல எனக்கு. யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈரோட்லேருந்து சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் பார்த்தேன் இந்த இது. 2 கிலோமீட்டர் இருக்குது. அது ஏதோ ஊர் உள்ளே இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை மரம் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் வந்து கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்குது தோஸ்திங்க. கோயம்புத்தூர் போகணும் எம்டி. இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து 80 கிலோமீட்டர் காமிக்குது. போயிட்டு அங்கேருந்து பார்க்கணும். வண்டி அலைன்மெண்ட் பார்க்கணும். நான் அலைன்மெண்ட்டே பார்க்கல. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயர் வந்து வெளிப்பக்கமாக தேஞ்சிட்டே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த க்ரீஸ் அடிக்கிற பின்னு கூட சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போ இறக்கிட்டு நேராக ஃபஸ்ட்டு வேலை அதான் அலைன்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பின்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணோம். தோஸ்து கம்பெனி உள்ள வந்தாச்சு. பெரிய கம்பெனி போல இருக்குது. வண்டி அன்லோட் ஆகிட்டுருக்கு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூருக்கு 70 கிலோமீட்டர் இருக்குது கோயம்புத்தூர் எம்டி. ஸோ இங்கே ஒரு ஊர் வருது. அங்கே வந்து நிப்பாட்டி நமாஸ் படிச்சுட்டு ஃப்ரைடே நமாஸ் அதுக்கப்புறமா நம்ம போகலாம். அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும், ஜும்மா முபாரக் அனைவருக்கும். தோஸ்து அன்னூரில் இருக்கிறேன். ஸோ இங்கே நமாஸ் கிடச்சிது. பைபாஸ்க்கு இங்கே உள்ளே வந்த உடனே பெரிய பள்ளி நினைக்கிறேன் இது. ஸோ இங்கே நமாஸ் கிடச்சது அல்ஹம்துலில்லாஹ். இங்கேருந்து கோயம்புத்தூர் இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. பிஸ்மில்லாஹ். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சீட் பெல்ட் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டுங்க. இவே பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இவே பில்லில் உங்கள் வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓவர்லோடு ஏற்றாதீங்க. பாசிங் லோடு மட்டும் ஏற்றுங்க. தேங்க்யூ.